டிவி வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஷாம்லா. இந்த 9 நாள் தேரோட்ட திருவிழாவில் 7 நாட்கள் கடந்து 8வது நாளுக்கு வந்திருக்கிறோம். கடந்த 7 நாட்களும் பக்தர்கள் மற்றும் நேயர்கள் கிட்ட நிறைய கேள்விகளும் அதற்கான வித்தியாசமான பதில்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி 8வது நாளான இன்று பக்தர்கள் மற்றும் நேயர்கள் கிட்ட கோவிலுடைய வரலாறு தேரோட்டம் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் மோனிஷா. நாங்கள் மதுரையிலேருந்து நவரச நாட்டியாலையிலேருந்து வரோம். அவ்வளோ தூரத்துலேருந்து வரீங்க? யா. பாப்பா பேர் மேக்னா. வருஷம் பரதநாட்டியம் பண்ணுவீங்களா? ஆமாம். இதே கோவிலில் தானா? இல்லை, வேறு கோயிலில் ஆடுவோம். இது வரைக்கும் எத்தனை வருஷம் இந்த கோவிலில் பரதநாட்டியம் பண்ணியிருப்பீங்க? நிறைய கோயிலில் ஆடியிருக்கேன். இல்லை, இந்த கோவிலில் முருகன் கோயில், திருச்செந்தூர், பழமலைச்சோடு, இந்த மாதிரி நிறையா ஆடியிருக்கேன். உங்கள் பேர்? யோகிஷா. பரதநாட்டியம் பண்ணி முடிச்சிட்டிங்களா? பரதம் ரொம்ப எனக்கு பிடிக்கும், அதனால் முருகனை வேண்டி நான் ஆடுவேன். நீங்கள் எத்தனை வருஷமாக பரதநாட்டியம் பண்ணுறீங்க? 2 வருஷம். இதே கோவிலில் தான் பண்ணியிருக்கீங்களா? ஆமாங்க சார். ஆமாம். கோவிலில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அப்புறம் தேரோட்டத்தில் பிடிச்ச விஷயம்னு எதை மேம் சொல்லுவீங்க? இந்த கோயில்னாலே நல்ல ஒரு சிறப்பு தான். நாங்கள் மதுரையிலேருந்து இவ்வளோ தூரம் வந்தது, இங்கே ஆடுறது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அதாவது ஆக்சுவலாக இங்கே ஆடணும்னு எங்களுக்கு ரொம்ப விருப்பம். அதனால் நாங்கள் அவ்வளோ தூரத்தில் இன்றைக்கி ஆக்சுவலி எங்கள் ஸ்கூல் டேஸ் வேறு. நாங்கள் ஸ்கூல் லீவ் போட்டுட்டு நாங்கள் அவ்வளோ தூரம் இருந்து வந்திருக்கோம். ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இங்கே ஆடுறது. பாப்பா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். எப்படி டான்ஸ் பண்ணியிருக்கீங்க? நல்லா பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அவார்ட்ஸ் வாங்கிடுவீங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். அது எனக்கு ஒரே ஒரு விஷயம், இதுக்கு வந்துட்டு முக்கிய காரணம் எங்கள் மேம் புஷ்பலதா மேம் தான். நவரச நாட்டியால் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. அவங்க எங்களை இவ்வளோ தூரம் கொண்டு வரது அவங்க தான். அவங்க ஒரு விமனாக இருந்துட்டு இவ்வளோ தூரம் எங்களுக்கு பண்ணுறாங்கன்னா எங்கள் மேம்க்கு இந்த இடத்துல நாங்கள் எல்லோரும் இது பண்ணுறோம். தேங்க்யூ மேம் புஷ்பலதா மேம். ஹாய், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நான் மதுரையிலேருந்து வரேன். என் பேர் கே தர்ஷிதாஸ்ரீ. வருஷம் தேரோட்டத்துக்கு வருவீங்களா? எத்தனை வருஷமாக பரதநாட்டியம் பண்ணுறீங்க? 4-5 இயர்ஸா. இந்த கோவிலில்? இந்த கோயில் ஃபஸ்ட் டைமாக பண்ணியிருக்கேங்க. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது? வெரி ஹாப்பி. அப்புறம் இந்த கோவில் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சது? தெரியும். ஏதாவது கொஞ்சம்? இந்த கோயில்னாலே எப்பயுமே நிறைய கூட்டம் இருக்கும். இந்த மாதிரி சிறப்பான கோயில். எப்படி பரதநாட்டியம் பண்ணியிருக்கீங்க? நல்லா பண்ணியிருக்கோம். அவார்ட்ஸ் வாங்கிடுவீங்கல்ல? வாங்கிடுவோம். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. நான் சென்டர் பேர் மட்டும் சொல்லிக்கிறேன். என் சென்டர் பேர் நவரச நாட்டியாலயா மதுரை. எங்கள் புஷ்பலதா மேம் பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? எங்கள் மேம் இந்த கோயில் எப்படியோ புக் பண்ணி வாங்கி எங்களெல்லாம் நல்லா ஆட வச்சு இங்கே கொண்டு வந்திருக்காங்க. அதனால் மேமுக்கு ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வருஷம் இந்த கோவிலில் ப்ரோக்ராம் பண்ணுவீங்களா? ஆமாம். இந்த கோவிலில் உங்களுக்கு பிடிச்சதுன்னு எதோ சொல்லுவீங்க? யானைலாம் பார்த்துருப்பீங்க, நிறையா தூண்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் உங்களுக்கு பிடிச்சது? நீங்கள் என்ன வாங்குவீங்க? டாய்ஸ்லாம் வாங்குவீங்களா? அப்போ சாப்பாடு ஒன்றும் வாங்க மாட்டீங்களா? சாப்பாட்டில் பிடிச்சது என்னது? எல்லாமே. சரி, ஓகே, தேங்க்யூ. இப்போ எதுக்காக உங்களுக்கு பரதநாட்டியம் ரொம்ப பிடிக்கும்? சிவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால பரதநாட்டியம் பிடிக்கும். சிவன் எதனால பிடிக்கும்? மேம், அது பரதத்தில் முத்திரைகள் சொல்லலாமா பிள்ளைங்களை? சொல்லுமா. பரத முத்திரை, ஒற்றை முத்திரைகள் சொல்லு. சுகதுண்டம் முஷ்டி சிகரம் கபிதம் கடகாமுகம் 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 சூஸ்ரீ சந்திரகலா பத்மகோஷம் சர்வசீசம் மிருகசீசம் சிம்மமுகம் காமூலம் அலபத்மம் சதுரம் பிரம்மரம் அம்சாஷ்யம் அம்சபக்ஷம் சந்தாம்சம் முக்கூலம் தாமரை சூலம் திரிசூலம் யாகம் பானம் அட்டசூசி ரெட்டகை முத்திரைகள் சொல்லிடுவாங்க. ரெட்டகை முதிரிகள் அஞ்சலி 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 கபோதம் கர்க்கடகம் சுஷ்டிகம் டோலம் புஷ்பகுடம் உச்சங்கம் உச்சங்கம் சிவலி
சங்கீதம் சகடம் சங்கு சக்கரம் சங்கூலம் வாசம் கீழகம் மட்சியம் கூர்மம் கடகாவட்டம் கத்தரி சஸ்திகம் கருடன் நாகமல்லம் கட்பம் வேருடம் செம்ம. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஹாய், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் கோடிஷன் நகர்லேருந்து வரோம். உங்களுக்கு இந்த தேரோட்டத்தில் வருஷம் வருஷம் வந்து கலந்துப்பீங்களா? இல்லை இந்த வருஷம் தான் வந்திருக்கோம். இது முன்னாடி வந்ததே இல்லையா? வந்ததில்லை. இப்போ தான் புதுசாக பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இதில் பிடிச்சது அப்படின்னா எது சொல்லுவீங்க? ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோயிலில் வந்து ரொம்ப அழகாக புதுசாக பார்க்குறோம். தேரோட்டத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இந்த டைம் கலந்துப்பீங்களா? நாளைக்கு தேரோட்டத்துக்கு வருவீங்களா? வருவோம். ஓகே மேம், தேங்க்யூ. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் ராஜகோபால் டவுன்லேருந்து வரோம். வருஷம் வருஷம் வந்துட்டு இருக்கோம் மேடம். வருஷம் இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எது சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயம் வந்து தேரோட்டம் அன்னைக்கு எல்லாருமே வந்து ஊரோட எல்லா கிராமத்துலேருந்து ஆட்கள் எல்லா பக்கமும் ஆடு வராங்க. எல்லா சகல சமுதாயமும் வந்து இழுத்து ஓடுமோ அது ஒரு சந்தோஷத்தில் தாங்க முடியாது. அந்த அளவு ஜாலியாக இருக்கும். பையனும் வந்திருக்காங்க. உங்கள் பேர்? ஹரிஷ். உங்கள் பேர்? கிருஷ்ணமூர்த்தி. நீங்களும் வருஷம் வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? உங்களுக்கு இந்த தேரோட்டத்தில் பிடிச்சது? நாங்கள் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவோம். எத்தனை வருஷமாக தேரோட்டத்துக்கு வந்துட்டு இருக்கீங்க? நான் எனக்கு 3 வயசு இருக்கும்போதுலேருந்து வந்துருக்கேன். 3 வயசுல இருந்தேவா? இந்த வருஷம் நீங்கள் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன பொருள்? ஏதாச்சும் ஒன்று வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டே இருப்பீங்கல்ல, தேரோட்டத்தில் வந்து வாங்கணும் அப்படின்ட்டு, அப்படின்னா எதை சொல்லுவீங்க? ஸ்பின்னர். அப்புறம் உங்களுக்கு இந்த கோவிலோட வரலாறு பற்றி தெரியுமா? ஆமாம், கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த கோயில் வந்து மன்னர் பழைய காலத்துலேருந்தே இருக்குது. முதல்ல வந்து அந்த ஃபுல்லாக வந்து கீழே ஒரு மூங்கில் வனமாக இருந்திருக்கு. ராஜாவுக்கு டெய்லி பால் கொண்டு போகிற வந்துட்டு இருக்கார். அவர் வந்து ஒவ்வொரு தடவை கால் தட்டி அந்த இடத்துல பாலை மட்டும் கொட்டியிருக்கு. எதுக்குன்னு தெரியல எல்லாருக்கும். அப்புறம் ஒரு நாள் வந்து பார்க்கும்போது நீ ஏன் குறையுதுன்னு சொல்லி அரசரில் கேட்ட உடனே அவரில் இந்த மாதிரி கொட்டிடுதுன்னே போய் பார்த்து அந்த இடத்துல வெட்டி பார்க்கும்போது அங்கேருந்து ரத்தமாக வந்துருக்கு. பார்த்தா கீழே வந்து சிவன் இருந்திருக்காரு. அவர் தான் நெல்லையப்பர். அதான் நம்ம சிவலிங்கம் மட்டும் தலையில் வெட்டுப்பட்டதாகவே இருக்கும். அது கீழே சைடில் வந்து மூலலிங்கம் சொல்லி தனியாக வச்சுருக்காங்க. அது வச்சு அதில் வந்து வரலாறு மூங்கில் வனம் தான் நமக்கு தலை பற்றி சேர்ந்துருக்கு. நீங்கள் நெல்லையப்பட்டு ஒரு விஷயம் வேண்டி கிடச்சிது அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்களா? எல்லாமே கிடச்சிருக்கு. கல்யாணம் நடக்கணும், வைக்கிறது, குழந்தை எல்லாமே அவர் கேட்டெல்லாம் கொடுத்துருவார். ஒன்றுமே நினச்சாலே போகிறேங்க வந்துட்டு நினச்சாலே நடக்கும். கண்டிப்பாக நடக்கும். தேங்க்யூ. நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் திருநெல்வேலி. என் பேர் தர்மர். திருநெல்வேலி இந்த மானூர் பக்கம் மதவக்குறிச்சியிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நாளைக்கு தேரோட்டம் இல்லையா, அதனால் வந்து இன்றைக்கி வந்து சாமி கும்பிட்டு போன்னு இருக்கிறோம். வருஷம் வருஷம் தேரோட்டத்தில் கலந்துக்கிடுவோம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நெல்லையப்பர் கோயில் சாமி கும்பிட்றது தான் எங்களுடைய முக்கியத்துவம். ஆமாம், சாமி கும்பிட ரொம்ப பாக்கியம். பாக்கியம் வந்து இல்லை, இன்றைக்கி வந்து அவர் வந்து சாமி வந்தால் இந்த பிச்சாண்டி குளத்தில் வருவார்னு சொல்லுவாங்க. இல்லை, இதில் வந்தால் நம்ம வந்து காணிக்கை செலுத்துறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படிமா, ரொம்ப பாக்கியம்பாங்க. நெல்லையப்பர் கோவிலோட வரலாறு பற்றி தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். ஓரளவுக்கு தான் தெரியுமே ஒழி எங்களுக்கு வந்து அந்த அளவு. ஏதோ நெல்லை மாவட்டத்தில் வந்து அந்த நெல்லை காய போட்டுருக்கார் கோயில் வந்து. அப்போது வந்து மழை பெய்திருக்குது. அது வந்து நெல்லையப்பர் பூஜை பண்ணக்கூடிய அந்த நெல்லை குத்தி தான் அங்கே வந்து அபிஷேகம் பண்ணணும். இந்த அன்னதானம் இது பண்ணணும். அது பேர் நெய்வேத்தியம் பண்ணணும். நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு வந்து நெற்றில் குத்தக்கூடிய அளவில் மழை பெய்திருச்சு. அதில் காய போடுற நெல்லை வந்து எடுத்து குத்த முடியலை. உடனே அவங்க என்ன பண்ணாங்க, அது நெல்லை மட்டும் இந்த நெல்லை காய போட்ட இடத்த மட்டும் சுற்றி வேலி போட்டார். அது நெல்லையப்பர் இந்த பேர். அது அதை நனையாது அன்றைக்கே இது பண்ணி எடுத்து குத்தி அதை வந்து அதுக்கு வந்து நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சுருக்காங்க. இதுதான் என்னுடைய வரலாறு. ஷார்ட்கட்டாக சொல்லியிருக்கிறேன். இப்போ சொல்லணும், நிறைய சொல்லலாம். தேரோட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? அதுக்கப்புறம் விஷயங்கள் வந்து நமக்கு நல்ல அந்த அளவுக்கு நான் பார்க்கலாமா. நீங்கள் நெல்லையப்பட்டு ஒரு விஷயம் வேண்டி கிடச்சிது அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்க? ஆமாம், நெல்லையப்பர் வந்து நம்ம கோயில் கும்பிட்டு வெளியே போகும்போது நமக்கு நல்லதாகவே நடந்துக்கிட்டு இருக்கு. எல்லா காரியங்களும் என்ன நினைக்கிறோமோ அது வந்து நடக்குது. அதுதான் நம்முடைய நெல்லையப்பர் கோயில். ஓகே சார், நன்றி. ஹலோ, ஆமாம் ஐயா, வணக்கம். நான் வந்து திருநெல்வேலி பேட்டையில் வசித்து வருகிறேன். என் பெயர் தங்கவேல். நான் ஓவியர்.
பல ஆன்மீக படங்கள் நிறைய வரைஞ்சிட்டு வந்திருக்கேன். நெல்லையப்பர் கோயிலில் நான் பேசக்கூடிய இடத்துல என்னுடைய படங்கள் அனைத்தும் இடம்பெற்றிருக்கு. குறிப்பாக ஆன்மீக படங்கள் வரைவதில் எனக்கு ரொம்ப தலைவர்கள் படங்கள், பாரதியார் படங்கள், இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட படங்கள் அனைத்தும் நான் வரைஞ்சி 3 கலெக்டர்கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். நான் தமிழறிஞர் பட்டம் வாங்கியிருக்கேன். நான் முதல்ல வரைஞ்ச படம் வந்து வள்ளலார் படம். அவ்வளவும் என்னுடைய படங்கள் பூராவே கலெக்டர் பார்த்து எனக்கு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. மேலும் வளர்கிறதுக்கு இந்த என்னுடைய அருள் கிடைத்தது நெல்லையப்பர் காந்திமதி அவருடைய அம்மாவுடைய கருணையினால் நான் மேலும் நல்ல சிறப்பாக வாழ்ந்து வந்துக்கிட்டு இருக்கேன். நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? சிசு கன்னியாகுமரி மாவட்டம் சிசுலேருந்து வரேன். வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? ஆமாம், வருஷம் வருவேன். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? தேரோட்டத்தில் பிடிச்ச விஷயம்னா? தேரோட்டத்துக்கு ரொம்ப விசேஷம். தேரோட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? தேரோட்டம் ஒன்றும் தெரியாது. வேற உங்களுக்கு இந்த கோவிலில் நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது, அதில் பிடிச்சதுன்னா எதை சொல்லுவீங்க? வயலெல்லாம் அப்போ சுற்றி பார்த்து வந்துருக்கேன். இதெல்லாம் உள்ளே போகலாம். ஓகே சார், நன்றி. மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? அமுதா, பழையப்பேட்டையிலேருந்து வரேன். வருஷம் தேரோட்டத்தில் கலந்து வந்துடுறேன். நல்லா வந்துடுறேன். இந்த 9 நாளும் தொடர்ந்து வருவீங்களா? இப்போ ஒரு நேற்றுலேருந்து வரேன். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பிள்ளைங்க பரதநாட்டியம் நல்லா இருக்கு. சொற்பொழிவும் நல்லா இருக்கு. அது பார்க்குறதுக்காகவே? ஆமாம், அதுக்காக தான் ஓடி வந்து. சாமி கூட நீங்கள் பார்க்கல. தேரோட்டத்தை பற்றி கொஞ்சம் சொல்லலாமா? எனக்கு அவ்வளோவா தெரியாது. நல்லா இருக்கும். அந்த தேரோட்டம் போன வருஷம் வந்திருக்கு, நல்லா இருக்கு. நீங்கள் நிலையப்பட்ட ஒரு விஷயம் வேண்டி கிடைச்சது அப்படின்னு எது சொல்லுவீங்க? மன அமைதி கிடச்சிருக்கு. கடவுள் அந்தந்த நேரத்தில் நம்மளுக்கு கொடுத்துட்டு தான் இருக்காரு. நல்லா தான் இருக்கு. நைஸ். நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் காந்தவேல். நான் டவுனில் தான் இருக்கேன். அதாவது கோயில் வந்து பிரமிப்பான கோயில், திருநெல்வேலியிலே கொஞ்சம் ஃபேமஸான கோயில் இது. அதாவது எல்லா ஊர்லேயும் பார்த்திங்கன்னா மிஷின் வச்சு தான் தேர் இழுப்பாங்க. நம்ம ஊரில் மட்டும்தான் வளம் போட்டு தடி போட்டு தேர் இழுக்கும். அதனால நம்ம ஊருக்கு எத்துன்னு சொல்லலாம். உங்கள் பேர் மேம்? பாண்டா. உங்கள் பேர் மேம்? என் பேர் ராஜாத்தி. வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? ஆமாம், எனக்கு இந்த ஊர் தான், டவுன் தான். அதனால் வருஷந்தோறும் வந்து நெல்லையப்பரை வந்து தரிசனம் பண்ணிட்டு போவேன். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நெல்லையப்பரும் காந்திமதி அம்மாவும் தான். வேற உங்களுக்கு இந்த கோவிலோட வரலாறு பற்றி தெரியுமா? அது நெல்லையப்பர் வேலியை காத்த நெல்லை வெளியிட்டு காத்த நெல்லையப்பர்னு சொல்லுவாங்க. ஆமாம். நீங்கள் நெல்லையப்பட்ட ஒரு விஷயம் வேண்டி கிடைச்சது அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்களா? எல்லா பாக்கியமே கிடச்சிச்சு, வீடு கிடச்சிச்சு. அதே மாதிரி எல்லா பாக்கியம் நினச்சதை நிறைவேற்றி கொடுப்பாரு நெல்லையப்பர். எத்தனை வருஷமா இந்த கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? நான் சின்ன பிள்ளையிலேருந்து வந்துட்டு இருக்கேன். சின்ன வயசுலேருந்து வந்துட்டு இருக்கேன். ஓகே மேம், நன்றி. ஹாய், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நான் மகாராஜா தடியவங்கள் கீழத்தரிலேருந்து வரேன். உங்கள் பேர்? வீரவேல். உங்கள் பேர்? நாகராஜன். வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? ஆமாம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம், அப்புறம் கோயிலில் பிடிச்ச விஷயம்? எனக்கு யானை பிடிக்கும். எனக்கு யானை பிடிக்கும். யானையோட பேர் தெரியுமா? காந்திமதி. தேரோட்டத்துக்கு போன வருஷம் வந்திருப்பீங்கல்ல? ஆமாம். போன வருஷம் வந்தப்போ உங்களுக்கு பிடிச்ச பொருள் அப்படின்னு ஏதாவது ஒன்று வாங்கியிருப்பீங்கல்ல, அது என்னது? எனக்கு சிவலிங்கம். சிவலிங்கம் வாங்கிருக்கீங்களா? நான் ஒரு இந்த சிவன் கண்ணாடியில் ஒன்று வாங்கினேன். இந்த வருஷம் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு லட்சியத்தோடு இருக்கீங்கன்னா என்ன பொருள் அது? ஒரு குபேரன். நீங்கள்? எனக்கு அதே தான், சிவலிங்கம். சிவலிங்கம் தானா? நீங்கள்? எனக்கு நடராஜர். நடராஜரா? ஓகே, சூப்பர், தேங்க்யூ. வணக்கம் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் வந்து நான் ஒரு அக்குபஞ்சர் டாக்டர் மகேஸ்வரி. இங்கே தான் நெல்லை டவுனில் தான் இருக்கிறேன். கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்கேன் மேம். உங்கள் பேர் உருவம்? என் பேர் வேல்மணி. எனக்கு இதே திருநெல்வேலி ஜங்ஷன் தான். கோயிலுக்கு வந்திருக்கோம். திருவிழாலாம் ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குது. வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? ஆமாம் மேம், கண்டிப்பாக ஒவ்வொரு வருஷமும் தவறாமல் வந்துடுவோம். அப்புறம் இந்த டெய்லியுமே நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம். 9 நாளும் தொடரும்? ஆமாம், தொடர்ச்சியாக வந்துட்டுருக்குறோம். எல்லா ஃபங்க்ஷன்லையும் நாங்கள் அட்டன் பண்ணிகிட்ருக்குறோம். மற்றபடி ஒவ்வொரு நாள் ப்ரோக்ராமையும் நாங்கள் ஸ்டேட்டஸ் வச்சு எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுலேயும் ஒரு சந்தோஷம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயம்னா இப்போ நிறைய எல்லா விதமான கலைஞர்களையும் கூப்பிடுறாங்க. அப்புறம் வந்து எல்லா சொந்தங்கள் முதல்ல வராங்க. சின்ன வயசில் இந்த ஊரில் இருந்திருப்பாங்க, படிச்சிருப்பாங்க, அப்புறம் இன்றைக்கி வந்து வேறு எங்கேயோ இருந்திருப்பாங்க. ஆனால் தேரோட்டம் அப்படி
நிச்சயமாக நல்லா இருக்கும். ஓகே உங்கள் பிள்ளைக்கு வெக்கம் வந்துருச்சு. சரி ரைட். ஓகே மேம், நன்றி மேம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என்னுடைய பேர் பாலமுருகன். நாங்கள் பழையப்பேட்டைங்கிற ஒரு இதிலேருந்து தான் வரோம். நெல்லையப்பர் கோயிலில் இது வந்து 517வது இது. ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒவ்வொரு வருஷமும் இந்த 10 நாள் வந்து எல்லாருக்குமே இந்த நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா மக்களுக்குமே ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். சிறப்பாக வந்து நாளைக்கு இந்த தேரோட்டத்தை பார்த்தாலே மக்களுக்கு பேரின்பம் தான். அது ஒவ்வொரு வருஷத்துலேயும் இந்த இதை பார்த்தா தான் அந்த ஒரு வருஷத்தில் நம்ம செலிப்ரேட் பண்ணுற மாதிரி ஒரு ஆனந்தம். இந்த 10 நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளுக்கும் கலை நிகழ்ச்சிகள், மக்கள் வந்து பொதுவாகவே திருவிழாக்கள்னாலே மக்களை வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, ஒரு எஃபிஷியண்ட்டாக ஒரு நல்ல இதுக்கு தான். அது வந்து இந்த தேரோட்டம் வந்து எங்களுக்கு எல்லாருமே ஒரு சிறப்பு தான். எப்போ ஆனி மாதம் வந்தாச்சுனாலே தேரோட்டத்தை எதிர்பார்த்தா நாங்கள் ஒவ்வொருத்தரும் இருப்போம். ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த கோவிலில் பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க? கோயிலில் பிடிச்ச விஷயம்னு பார்த்திங்கன்னா அந்த இசைத்தூண்கள் ஒன்று இருக்குது. அது பார்த்திங்கன்னா வேறு எந்த கோயில்லையும் இருக்காது. அது வந்து ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அது வந்து இயற்கையிலேயே வந்து ஒரு படைக்கப்பட்ட இதுதான். அப்புறம் பார்த்திங்கன்னா காந்திமதி அம்மன் சன்னதி, நெல்லையப்பர், முருகன் எல்லாமே ஒரு பெரிய சிறப்பு தான். அதுவும் இந்த கலை நிகழ்ச்சிகள் நடக்கிற இது வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். ஆணி தேரோட்டம் வந்ததுனாலே இந்த கலை நிகழ்ச்சிகள் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. வணக்கம் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? பாப்பாத்தி, டவுன் திருநெல்வேலி தான், மாதா சென்னை தெரு. வருஷம் வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்க? தேரோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். நெல்லையப்பரால் தான் இவ்வளோ என் பிள்ளைகள் காந்திமதி தாய் தான் ரொம்ப மேன்மையாக இருக்கும். எனக்கு தேரோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். ஆமாம், 10 நாளும் சாமி இதில் வந்து கலந்துக்கிடுவேன். ஆனால் பாவம் இப்போ நீங்கள் இந்த திருப்பி ஒரு நாளாவது வாய்ப்பு இல்லையான்னா நேற்று 7ஆம் திருநாள் சாமி வாய்ப்பை கொடுத்துட்டாரு. அடியார் கூட பாடிட்டு வந்தேன். அடுத்த வருஷம் 10 நாளும் அடியார் கூட பாடணும்னு பாக்கியத்தை கூட நெல்லையப்பட்ட வேண்டியிருக்கேன். நல்லா மிக சிறப்பாக நடக்கும் இந்த திருப்பி. ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு எங்கள் பிள்ளைகளுக்கும் தேரோட்டம்னா ரொம்ப பிடிக்கும். ஒரு பொண்ணு இருக்கா, அவள் பேர் புட்டாருக்கு. இப்போ தான் கல்யாணம் பண்ணிக்கு. மகன் இருக்கான் சண்முகம், அவள் பேர் புட்டாபுரத்தி. எனக்கு தேரோட்டம் நமக்கு நெல்லையப்பர் கோயில் தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ ரொம்ப சிறப்பாக செய்திருக்காங்க. அடுத்த வருஷமும் நல்ல மாதிரி சாமியை நெல்லையப்பரை வேண்டும்னு அவங்க நெல்லையப்பர் காந்திமதியாரில் தான் எங்கள் பிள்ளைகளெல்லாம் நீங்கள் மேன்மையாக இருக்குது. அவரை மாதிரி தெய்வம் எங்கேயுமே கிடையாது. நெல்லையப்பர் வந்து வெறும் பேசும் தெய்வம். அவரை உருகி கும்பிட்டாலே போகிறோம், ஓடி வந்து அருள் புரிவார். சிவபெருமான் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வீட்லேயும் அவரை தான் வழிபடுவேன், இங்கேயும் அவரை தான் வழிபடுவேன். ஒரு நாள் அவர் கோயிலுக்கு வராமல் இருக்க மாட்டேன். அவர் தான் என்னை அப்படி இருந்தேன். என் மகா கல்யாணத்தையெல்லாம் அப்படி கஷ்டப்பட்டேன். என் மகா கல்யாணத்தெல்லாம் அவர் தான் நடத்தி வச்சுருக்காரு. இன்னைக்கு நெல்லையப்பரை மாதிரி தெய்வம் எங்கேயுமே கிடையாது. பேசும் தெய்வம் அவர். சொல்லி வரம் கொடுக்க சாமி நெல்லையப்பர் காந்திமதி தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நல்லா மிக சிறப்பாக நடக்கு. நம்ம நல்லா இருக்குது. இது மேலும் மேலும் இந்த கோயில் ரொம்ப நல்லா இதாக மாதிரி வரணும். ஒரு நோய் நொடியும் மக்களுக்கு வரக்கூடாது. எப்பவும் அப்படி இருக்கணும், அமோகமாக இருக்கணும். சாமி கும்பிட பக்தர்களெல்லாம் அனுமதிக்கணும். அதனால் எப்பவும் இப்படி இருக்கணும், ஒரு நோயும் வரக்கூடாது. இது இருந்த மாதிரி எப்பவும் இருக்கணும். நெல்லையப்பர் கன்னியாக தான் வேண்டியிருக்கேன். நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? கடையநல்லூர் கணேசன் பேர். வருஷம் வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? இல்லை, என் பிள்ளைய பேட்டையில் கொடுத்துருக்கேன். இப்போ தான் இந்த வருஷம் முன்ன கூப்பிடுவா, வர டைம் கிடையாது. இந்த வருஷம் தான் முத வரேன். இப்போ தான் இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட் டைமாக வரீங்களா? இப்போ தான் வந்து பேரனை கூட்டிகிட்டு வரேன். இப்போ தான் வந்திருக்கீங்க. இந்த கோவிலை புதுசாக பார்த்துருப்பீங்க. இந்த கோவிலை உங்களுக்கு பிடிச்ச விஷயம் தெரிஞ்சுக்கிட்டது? பார்க்கவே இல்லை. வந்து கலை நிகழ்ச்சியை அப்புக்குடி கூப்பிட்டு வந்துட்டான் பேரன். கலை நிகழ்ச்சியை பார்த்துட்டு சாயம் போடணும்னா நாளைக்குனா கூட்டம் உள்ளே போக முடியாது, ரொம்ப கூட்டம் இருக்கும்னா, அப்போ கும்பிட்டுட்டு வந்துடுவோமே அப்படின்னு வந்தேன். நாளைக்கு தேரோட்டத்துக்கு வருவீங்களா? ஆமாம், தேரோட்டத்துக்கு பார்த்துட்டு தான் ஒரு 2 நாள் இங்கே இருந்து ஸ்டே பண்ணி இருந்து எல்லாம் பார்த்துட்டு தான் போகணும்னு தான் வந்திருக்கேன். வீட்டம்மாவை கூப்பிட்டேன், அவளுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை, வர முடியலை. 2 பேருக்குமே நடக்க முடியாது. அதனால தான் அவனை துணைக்கு கூட்டிக்கிட்டு அப்படியே வந்தேன். நன்றி. அறநிலையத்துறை அமைச்சர் பாபு சார் அவருடைய கோயில் ஆடி தேர் திருவிழாவிற்கு சீரும் சிறப்பாக மக்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு தேவை அத்தனை பாதுகாப்பையும் நமது தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆசீர்வாதத்தாலும் அவர்கள் பாதுகாப்பினாலும் அறநிலையத்துறை அமைச்சர் பாபு சார் அவருடைய பாதுகாப்பினாலும் ஆணித்தேர் திருவிழா சீரும் சிறப்பாக இந்த நேரம் பாதுகாப்புடன் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காவல்துறை அவர்களுடைய முழு பொறுப்புடனும் முழு பாதுகாப்புடனும் மக்களுக்கு எந்தெந்த நேரங்கள் எப்படி பாதுகாப்பு தர வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அந்தந்த பாதுகாப்பு
காவல்துறை அதிகாரிகள் அத்தனை காவல்துறையில் சேர்ந்தவர்கள் பாதுகாப்பு மக்களுக்கு இந்த நேரம் வரை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் கோடான கோடி நன்றி. நெல்லையப்பர் காந்திமதி அம்மாவினுடைய ஆசீர்வாதம் அனைத்து மக்களுக்கும். தமிழக அறநிலையத்துறை அமைச்சர், தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் ஆசீர்வாதம் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். அது மட்டுமல்லாமல் காவல்துறையில் உள்ள அத்தனை அதிகாரிகளுக்கும் நெல்லையப்பர் காந்திமதி அம்மாவுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்றும் மக்களினுடைய வாழ்வு சீரும் சிறப்பாக கிடைக்க வேண்டும் என்றும் பணியுடன் விடைபெற்று செல்கிறேன். நன்றி சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து காந்திமதி. நான் இந்த கோயில் நாங்கள் வருஷம் நாங்கள் முன்னாள் காலத்துலேருந்து நாங்கள் பார்த்துட்ருக்கோம். எங்களுக்கு என்னென்னா 2 வருஷம் இல்லாமல் தேர் இன்றைக்கி இந்த வருஷம் நல்லா இருக்கும். 1 வருஷம் நல்லா பார்த்துட்டோம். இந்த வருஷம் ரொம்ப பிரம்மாண்டமாக அமைச்சிருக்காங்க. இலவசமான நம்ம செருப்பு போடணுமானா அங்கே ஒரு இடம் பார்த்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி மக்கள் நிறையா வராங்க. ஏன்னா இந்த வருஷம் நல்லா கிராண்டாக இருக்குது. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாமே. காந்திமதி அம்மன் ஒரு சத்தியமான அம்மன். அவங்ககிட்ட நம்ம என்ன வேணுனாலும் நடக்கும். அதனால் எல்லாமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு என்ன வேணுனாலும் நீங்கள் வேண்டிக்கலாம், நல்லா நிறைவேற்றுவாங்க. எல்லோரும் நல்லா இருக்கணும், மக்களும் நல்லா இருக்கணும். எனக்கு இந்த வாய்ப்பு தந்த சாருக்கும் மேம்க்கும் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? பேர் அகிலன், திருநெல்வேலி டவுன் தான். வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்க? ஆமாம், வருஷம். நான் பிறந்த ஊர் இந்த ஊர் தான். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? இது பிடிச்ச விஷயங்க ஜாதி சமயம் மதம் பேதம் மட்டும் எல்லோரும் கலந்துக்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன். எல்லோரும் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு தேர் திருவிழா, ஊர் திருவிழா. தேர் திருவிழான்னு சொல்கிறத விட ஊர் திருவிழான்னு சொல்லலாம். அதுதான் இதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி. மற்ற எல்லா ஊரையும் விட இதில் ஒரு சிறப்பு அம்சம்னா திருநெல்வேலி பாரம்பரியம் மிக்கது. அதனால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த கோவிலை பற்றி நீங்கள் மக்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சு? கோயிலை சுத்தமாக வச்சுருக்கணும், அதுதான் முக்கியமான விஷயம். கோயிலை அசுத்தப்படுத்தக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். வேறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் நிலையப்பட்டு ஒரு விஷயம் வேண்டி கிடைச்சது அப்படின்னு இருக்கா? என்னம்மா? நிலையப்பட்டு ஒரு விஷயம் வேண்டி கிடைச்சது அப்படின்னு தெரியல. நிலையப்பட்டு ஒரு விஷயம் வேண்டி கிடைச்சது அப்படின்னு ஏதாவது இருக்கா? இருக்கு சொல்லலாம். டெய்லி கோயிலுக்கு வந்துட்டு இருந்தேன். எனக்கு திருநெல்வேலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குன்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிட்டேன். திருநெல்வேலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு. நான் வள்ளியூரில் ஒர்க் பண்ணேன். திருநெல்வேலிக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடச்சிச்சு. நன்றி சார். வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் சீனிவாசன். இதே ஊர் தானா? இதே ஊர் தச்சநல்லூர். உங்கள் பேர் மேம்? எஸ் தங்கம், தச்சநல்லூர். வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? வருஷம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேர் ஒரு விசேஷமான தேர். எந்த ஊரில் இல்லாத அதிசயம் இந்த ஊரில் உண்டு. எல்லா ஊர்லேயும் சிவனும் பெருமாளும் தனித்தனியாக தான் இருப்பாங்க. ஆனால் நெல்லை மாவட்டத்தில் மட்டும் சிவனுக்கு பக்கத்துலேயே பெருமாள் இருக்கார் உள்ள. ஏன்னா பெருமாள் பெருமாளை பார்த்தா சிவனை தரிசனம் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே 2 பேருமே தரிசனம் பண்ண வாக்கியம் நெல்லை மாவட்டத்தில் உண்டு. அதனால் நெல்லை மாவட்டம் நாளை பொழுது விடுமுறை. இந்த தேரை பார்க்க 7 மாவட்ட ஊருக்காரங்களும் நாளைக்கு கண்டு மகிழ்வாங்க. ஒரு அதிசயமான தேர். ஒரு 10 வருஷம் முன்னாடிலாம் தேர் வருதுன்னா மேலப்பாளையம் ஊர் வரைக்கும் தெரியும். இப்போ கால சூழ்நிலை மக்கள் நெருக்கடி அதிகமாக இருக்கனால தேர் கொஞ்சம் உயரம் கொஞ்சம் கம்மியாகிட்டு. முன்னாடி கொடி பறக்கும். அந்த கொடியை பார்த்தா மேலப்பாளையத்தில் இருக்க மக்கள் தேர் பார்க்க வருவாங்க. ஆனால் இந்த தேர் அம்மாள் தேர் சீக்கிரம் வந்துடுவா. சிவன் தேர் லேட்டாக தான் வரும். நாளை காலைல 6 மணிக்கு தேரோட்ட நிகழ்ச்சி நடக்கும். பக்தர்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு அதிகம். போன வருஷத்துல இந்த வருஷம் நிறைய பாதுகாப்பு அதிகம். மக்கள் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் பார்க்கறதுக்கு பொறுக்க முடியல. அவ்வளோ நிகழ்ச்சிகள் கண்டு மகிழிக்க ரொம்ப சந்தோஷம். நாங்கள் காலையிலே வந்தோம். இது வரைக்கும் சுற்றிக்கிட்டு இருக்கோம், முழுசாக பார்க்க முடியல. வெளியே ஒரு நிகழ்ச்சி நடக்கு, உள்ளே ஒரு நிகழ்ச்சி நடக்கு, அடுத்தடுத்த நிகழ்ச்சி. ஒரு பக்கம் அன்னதானம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதையும் போய் வாங்கி சாப்பிட தான் செஞ்சோம். ரொம்ப சிறப்பாக இருக்குது. வியாபார சங்கம் பெரிய நிகழ்ச்சி நடத்துதாங்க, அதுவும் ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது. அதே போல் உங்கள் டிவி, இந்த மயூர் டிவி வருஷம் அந்த பிள்ளையார் கோயில் முக்கில் நிகழ்ச்சி தகராமல் நடக்குது. நல்ல சிறப்பாக இருக்குது. நன்றி, வணக்கம். நன்றி சார். நன்றி. தேங்க்யூ மேடம். வணக்கம் மேம். உங்கள் பேர் எங்கேருந்து வந்திருக்கீங்க? நாங்கள் காயத்ரி. நான் டவுனில் இருந்து வந்திருக்கோம். வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? ஆமாம், கல்யாணம் முடிஞ்சதுலேருந்து 25 வருஷமாக தேர் பார்த்துட்ருக்கோம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? டெய்லி சப்பரம் வர்றது,
டெய்லி நிகழ்ச்சிகள் நடக்கிறது அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இந்த 9 நாளும் தொடர்ந்து வந்துடுவீங்க? ஆமாம், அது விரதம் இருந்து நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம டெய்லி சப்பரம் பார்க்க வரும். நீங்கள் இந்த கோவிலோட வரலாறு பற்றி தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லலாமா? கோயில் வந்து ஆதி காலத்தில் மன்னர்களால் கட்டப்பட்டது. இங்கே நெல்லையப்பருக்கு சாமி தான் பிரசித்தி பெற்ற சாமி. நெல்லுக்கு வேலி போட்ட கோயில். அதனால் நெல்லையப்பரை கும்பிட்டா எல்லா வளமும் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே மேம், நன்றி. தான் பாட்டு பாட போகிறோம், திருவாசகம். அப்படியா? தம்பி பாடு. ஹாய், உங்கள் பேர் எங்கேருந்து வந்திருக்கீங்க? கசி சன்மித். உங்களுக்கு திருவாசகம் பாடல் தெரியுங்களா? கொஞ்சம் பாடலாமா? நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் ஈகா தாண்டால் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமுன்மாகி நின்று அந்நிப்பன் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க, வேகம் கெடுத்தாந்த வேந்தன் அடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞ்சனோத்தன் பெண்களர் கல்வெல்க, குலத்தார்க்கு சேயும் தென் பூண்களர் கல்வெல்க, கலந்துவிவார் உள்மகிலும் போல்களர் கல்வெல்க, சிவகுவிவால் ஓட்டுவிக்கும் சீரான் கடல் வெல்க, ஈசன் அடி போற்றி எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி, நேயத்தில் நின்ற விமலன் அடி போற்றி, மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போயிற்று, சீரா பெருந்துடனும் தேவன் அடி போற்றி, ஆறார இன்பம் அருள்மலை போற்றி. உங்களுக்கு இந்த பாட்டில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான காரணம்? தினமும் கோயிலுக்கு அம்மா கூட வருவான், அதனாலே இன்ட்ரெஸ்ட் வந்து. ஆமாம். உங்களுக்கு இந்த கோவிலில் பிடிச்ச விஷயம்னா ஏதாவது சொல்லுவீங்க? சிவன் தான். சிவனை தான் ரொம்ப பிடிக்கும். ஆமாம். காரணம்? அவர் தானே நம்மளுக்கு எல்லாம். ஓகே மேம், தேங்க்யூ. வணக்கம் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் மாரியம்மாள், சங்கர் நகர்லேருந்து வரோம். உங்கள் பேர் மேம்? விஜயலட்சுமி ஜங்ஷன். வருஷம் தேரோட்டத்தில் கலந்து? தேரோட்டம் வருஷம் வந்துடுவோம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? எங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். சாமி புறப்பாடு எல்லாமே எங்களுக்கு பிடிக்கும். இந்த 9 நாளும் தொடர்ந்து வந்துடுவீங்களா? இல்லை, எங்களுக்கு முடிஞ்ச அன்னைக்கெல்லாம் வருவோம். இந்த கோவிலில் நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்சது தெரிஞ்சது? எல்லாமே பிடிக்கும். தை அமாவாசைக்கு பத்திர தீபம் ஏற்றும் போது வருவோம், அது ரொம்ப பிடிக்கும். அப்புறம் உடையவர் தரிசனம்னு வரும் பங்குனி மாதம், அது ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு. நீங்கள் நிலையப்பட்ட ஒரு விஷயம் வேண்டி கிடைச்சது அப்படின்னு ஏதாவது? நிறைய விஷயம் எங்களுக்கு நடந்திருக்கு, நிறைய கிடச்சிருக்கு. அதில் ஏதாவது சொல்லலாமா? ஒன்று எல்லாமே கிடச்சிருக்கு. எங்கள் பையனுக்கு வேலை கிடைக்க நினச்சேன் கிடச்சிருக்கு, கல்யாணம் ஆகணும்னு நினச்சேன் கிடச்சிருக்கு, எல்லாமே கிடச்சிருக்கு. ஓகே மேம், நன்றி. வணக்கம் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? சத்யா. வருஷம் தேரோட்டத்தில் வந்துடும். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? தேர் இழுக்கிறதா ரொம்ப பிடிக்கும். அப்புறம் இந்த கோவில் பற்றின ஏதாவது ஒரு சில ரகசியங்கள், நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்சது? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க இந்த கோயில் இந்த இதில் வந்து என்ன தரவுனா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிலையப்பட்ட ஒரு விஷயம் வேண்டி கிடைச்சது அப்படின்னு ஏதாவது சொல்லுவீங்களா? எதுவும் இல்லை. எத்தனை வருஷமாக கோயிலுக்கு வந்துட்டு இருக்கு? வருஷம் வந்துருக்கும். எல்லா வருஷமும்? எல்லா வருஷமும். 9 நாள் தொடர்ந்து வருவீங்களா? அப்படிலாம் வர. ஓகே மேம், தேங்க்யூ. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? சேதுத்துறை, ஆலங்குளம் பக்கம் மருதப்பாபுரத்துலேருந்து வரோம். உங்கள் பேர் மேம்? என் பேர் கலைசெல்வி. உங்கள் பேர்? வியாசினி ஸ்ரேயா. உங்கள் பேர்? என் பேர் ராமரதாஸ். வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? கலந்துக்கிடுவோம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு எதை சொல்லுவீங்க? மக்கள் கூட்டம் தான். இந்த கோவிலில் நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது, இந்த இசை தூண் இதை மாதிரி, இதில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எதை சொல்லுவீங்க? ஆறுமுகத்தில் ஆறுமுக நயினார்னு ஒருத்தர் இருக்கார். ஆறுமுகம் தெரியக்கூடிய ஒரே கோயில், ஒரே இது இருக்கக்கூடிய இந்த கோயில் மட்டும்தான். இந்த கோவில் பற்றின வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லலாம்? தேரோட்டத்தை பற்றி? தேரோட்டம் தான், ஆணி தேரோட்டம் தான் இதில் முக்கிய திருவிழா. நெல்லை மாவட்டம் பெரிய திருவிழாவாக கொண்டாடக்கூடிய, தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய திருவிழாவாக கொண்டாடுறது இந்த திருவிழா தான், ஆணி தேரோட்டம். நீங்கள் வருஷம் கோயிலுக்கு வந்திருக்கீங்கல்ல? இந்த கோவிலுக்கு வந்து போன வருஷம் நிறைய பொருள்லாம் வாங்கியிருப்பீங்க, அதில் உங்களுக்கு பிடிச்சு வாங்கின பொருள்? எல்லாமே பிடிச்சது நிறையா இருக்கும். டாக் எல்லாமே இருக்கும், டால் எல்லாமே இருக்கும். இந்த வருஷம் ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு லட்சியத்தோடு இருக்கீங்கன்னா என்ன பொருள்? லட்சியத்தோட அப்படின்னு ஒன்றும் இல்லை, நிறையா இருக்காங்க. ஃப்ளார் வந்து தான் பார்க்கணும். ஆ அப்புறம் இந்த
கோவிலில் யானை இருக்குல்ல தெரியும்ல, அது பேர் தெரியுமா? பேர் தெரியாது. காந்திமதி. ஓகே சார், நன்றி சார். ஹாய், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? தினேஷ். டவுன் பக்கத்தில். வருஷம் வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? எஸ். இந்த கோவிலில் உங்களுக்கு பிடிச்சது? எலிஃபண்ட். எலிஃபண்ட் நேம் தெரியுமா? காந்திமதி. இந்த கோவிலுக்கு நீங்கள் போன வருஷம் வந்திருப்பீங்கல்ல? எஸ். போன வருஷம் தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்கினது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பிபி. இந்த வருஷம் என்ன வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? மூலமா? உங்கள் பேர் எங்கேருந்து வந்திருக்கீங்க? மணி, பெருமா கோயில் தெரு. வருஷம் வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? ஆமாம். உங்களுக்கு இந்த தேரோட்டத்தில் பிடிச்சது, கோவிலில் பிடிச்சது? கோவிலில் பிடிச்சதுன்னா நெல்லைப்பர். வேற உங்களுக்கு இந்த கோவிலோட வரலாறு பற்றி தெரியுமா? தெரியும். கொஞ்சம் சொல்லலாம். பாண்டியர் காலத்தில் கட்டப்பட்டது கோயில் இது. இது வந்து தமிழ்நாட்டில் வந்து 3வது பெரிய தேராக இது கருதப்படுகிறது. ஆனால் நம்ம நெல்லையப்பர் கோயில் வந்து மீதி 2 பெரிய தேரும் மிஷினால் இழுக்கப்படுகிறது. ஆனால் நம்ம இது வந்து திருநெல்வேலி மக்களால், தாமிரபரணி தண்ணீர் குடித்தா மக்களால் மட்டுமே இழுக்கப்படுகிறது. மிஷின் எதுவும் பயன்படுத்தப்படுகிறது. நம்ம மக்களாக இழுக்கப்படுகிறது. அதால் நம்ம இதில் 3வது இடம் இருந்தாலுமே ஃபஸ்ட்டாக கருதப்படுகிறது. 9 நாள் தொடர்ந்து வந்துடுவீங்களா இந்த கோவில்? ஆமாம், இது 9வது நாள், இது 8வது நாள், நாளைக்கு 9வது நாள், சனிக்கிழமை 10வது நாள். ஆனால் 9 நாள் திருவிழா சிறப்பாக இருக்கும். ஓகே, நன்றி, தேங்க்யூ. சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் சிவசந்திரசேகர். திருச்சிராப்பள்ளி தாய்மானவர் சன்னிதியிலேருந்து வரேன். அவ்வளோ தூரத்துலேருந்து இங்கே வரதுக்கான காரணம்? உலகத்தையே இயக்கக்கூடியவர் சிவபெருமான். அதிலே வந்து காந்திமதி நம்மளுடைய நெல்லையப்பர் ஆலயம் வந்து எப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய பாடல் பெற்ற ஸ்தலமாக விளங்குது. தமிழ்நாட்டில் மொத்தம் 267 பாடல் பெற்ற ஸ்தலம் இருக்குது. அதில் முக்கியமான பாடல் பெற்ற ஸ்தலம் நம்மளுடைய நெல்லையப்பர் ஸ்தலம். இவரை பார்க்க நம்ம எங்கே கடற்கோடியில் எங்கேருந்து வரலாம். இந்த உலகத்தை இயக்கிற சிவம். நீங்களே பார்க்குறீங்க எவ்வளோ கூட்ட மக்கள் வேலை இருக்குது. எல்லாம் எதை தேடி வராங்க? வாழ்க்கையில் ஏதாவது ஒரு முன்னேற்றத்தை நோக்கி போகணும். சிவத்தை நாடணும், சைவத்தை நாடணும், சைவமாக இருக்கணும். அதுக்காண்டி தான் வரோம். மயிலோசை திருத்தமாக அழகாக படம் க்ளீன் சொல்லிட்டேன். திருத்தமாக படம் க்ளீனாக தெரியுது. மயிலோசை அப்பவும் வருஷம் வருஷம் கரெக்டாக நாங்கள் வந்து பார்த்துடுறோம். நெல்லைப்பர் கோயில். நான் இந்த டவுனுக்கு சேர்ந்தவன் தான். இந்த மாதிரி டிவி எங்கேயும் கிடைக்காது. அழகாக இருக்குது. நீங்கள் ஒரு மட்டும் பார்த்தா மறுபடியும் பார்க்க ஆசை கொடுக்கும். நம்ம கண்டிப்பாக இந்த சேனல் நீங்கள் வைங்க. அப்புறம் வேறு எந்த சேனலும் வைக்க மாட்டீங்க. இது பாருங்கள், நல்லா கண்டு கழிங்க. வருஷம் வருஷம் இதே இதுக்கு நீங்கள் விரும்புங்க. என்னம்மா, ரொம்ப நன்றி. என் பேர் ராமச்சந்திரன். டவுன் தான் எனக்கு. வேறு பேச்சில் வந்துட்டோம். இல்லை வாரியா இந்த பேட்சி பேர்லாம் நிற்கலாம். சரிம்மா, உங்கள் பேர் என்ன பேருமா? ஓகே மேம், தேங்க்யூ. மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என்னோடய நேம் வந்து ஸ்ரீ சரஸ்வதி. இங்கே திருநெல்வேலி மாவட்டம். வருஷம் வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? கண்டிப்பாக வருஷம் வருஷம் கலந்துப்போம். நம்ம நெல்லையில் பிறந்தது இது ஒரு பெருமை. அதனால கண்டிப்பாக நம்ம எங்கே இருந்தாலும் வந்து இங்கே வந்து சாமி கும்பிட கண்டிப்பாக வரோம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயம்னா கண்டிப்பாக இந்த மாதிரி நாடகம், கலை நிகழ்ச்சி, டான்ஸு எல்லாமே ரொம்ப பிடிக்கும். 9 நாளும் தொடர்ந்து வந்துடுவீங்களா? ஆமாம், கண்டிப்பாக. வேறு உங்களுக்கு இந்த கோவிலோட வரலாறு, அப்புறம் இந்த சிறப்பம்சங்கள் உங்களுக்கு பிடிச்சது ஏதாச்சும் சொல்லலாம்? ஓரளவு பிடிச்சதுன்னா நம்மளோட திருநெல்வேலின்ற பேருக்கு நம்ம நெல் வேலியை காத்தவங்க, நெல்லில் அந்த வேலி போட்டு காத்தவர் நம்ம நெல்லையப்பர். ஸோ அதனால் ரொம்ப ஸ்பெஷல்.
தேங்க்யூ. என்னோடய பேர் நிர்மலா. நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன். நான் இந்த கோயிலுக்கு இதான் ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலாக திருநெல்வேலியே தான் ஃபஸ்ட் டைம் வந்தேன். பார்த்தா இன்றைக்கி ஒரே திருவிழா அப்படின்னாங்க. வந்து பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாமி தரிசனம்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிம்மா. உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் கிருஷ்ணவேணி. நாங்கள் டவுன் தான், ஏத்தால களத்திமுடத்துலேருந்து வரோம். வருஷம் வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? ஆமாம், எங்களுக்கு வீடு ஏத்தால தான் இருக்குது. அதனால் டெய்லி வந்துடுவோம். எத்தனை வருஷமாக தேரோட்டத்துக்கு வந்துட்டு இருப்பீங்க? நாங்கள் சின்ன பையன்லேருந்தே வந்துட்டு தான் இருக்கோம். இந்த 9 நாள் தொடர்ந்து வந்துடுவீங்களா? ஆமாம், வந்துடுவோம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எது சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயம்னா அந்த தேர் ரதம் பிடிச்சி இழுக்கிறது தான். ஓகே மேம், தேங்க்யூ. மேம் உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நான் வந்து என்ஜிஓ காலனி கோமதி சிதம்பரநாதன். சார் பேர்? ஏ பாலசுப்ரமணியன், ஸ்டேட் பேங்க் காலனி, பகவதி அத்தை மகா. எல்லோரும் வருஷத்துக்கு கங்காநாதர் பார்த்துட்டு சுவாமியை பார்த்துட்டு திரும்பி கிளம்புறோம். எத்தனை வருஷமாக கோவிலுக்கு வந்துட்டு இருக்கீங்க? நாங்கள் பிறந்ததே திருநெல்வேலி தான்மா. நான்லாம் 10 வயசுக்கு முந்தையே வர்றோம்மா. நான் வளர்ந்ததெல்லாம் சிலோனில். ஆனால் அங்கே அடிக்கடி வருவோம். நெல்லையப்பர் கோயில் போகும்போது போக மாட்டோம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? தேர் வந்து அசைஞ்சு வர்றதே எங்களுக்கு திருப்தி, ரொம்ப திருப்தி. எல்லாம் தேரோட்டம்னா என்னன்னே தெரியாது. பட் இப்போ நல்ல இது பண்ணுறாங்க. திருநெல்வேலியில் சைவ பிள்ளைகள் நாங்கள் பக்தியை வளர்க்குற இடம் இதுதான். ஸோ எங்களுக்கெல்லாம் பேரண்ட்ஸு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததுனால பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். இந்த கோயிலுக்கு நாங்கள் தடிவெருங்கோயில் தெரு டவுன் நடந்தே வருவோம். அதனால் நெல்லை பஸ் வசதி ஆட்டோ வசதி கிடையாது பாருங்கள், நடந்தே வரும். சிறந்த மதுரையிலாவது ஃப்ளோட்டிங் பாப்புலேஷன் ஜாஸ்தி. அதை விட ஏக்கரில் கூட ரொம்ப சிறந்த அமைப்பு. உள்ள நுழைஞ்சோட மேலே பார்த்தீங்கன்னா சித்திர அமைப்புகள்லாம் 2-3 மணி நேரம் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்கும். 9 நாளும் தொடர்ந்து வந்துடுவீங்களா? 2-3 நாள். நான் வந்து காலனி போயிட்டோம். டவுனில் இருக்கும்போதுனாக்கே வந்துடுவோம். இப்போ காலனி போனதுனால வயசானது டெய்லி வர முடியலை. ஆனால் கண்டிப்பாக அந்த கங்காளநாதர் தேர் திருவிழா பார்க்க வருவோம். தேரோட்டம் வந்துடும். கங்காளநாதர் தேர் திருவிழாக்கு நாளைக்கு தேர் திருவிழா பார்க்க போகிறோம். நன்றி நன்றி. ஹாய், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் சிவானி. நான் வந்து பெருமாள்புரத்துலேருந்து வரேன். வருஷம் வருஷம் பரதநாட்டியம் பண்ணுவீங்களா? இல்லை, இதுதான் ஃபஸ்ட் டைமாக இந்த கோயிலில் ஆடுறேன். நல்லா பண்ணியிருக்கீங்களா? பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க மித்த பிளேசஸ்லாம்? இல்லை, இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். ஃபஸ்ட் டைமா? நல்லா பண்ணியிருக்கீங்கல்ல? ஆல் தி பெஸ்ட். அப்புறம் உங்களுக்கு பரதநாட்டியம் மேலே இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான காரணம்? அது எனக்கு டான்ஸ் பிடிக்கும், அதனால் நான் அதில் சேர்ந்தேன். ஃபஸ்ட் டைமாக டான்ஸ் பண்ணுறீங்க, என்ன ஃபீல்? பயமா? இல்லை, பயமும் வந்தது, சந்தோஷமாக இருந்தது. ஓகே, தேங்க்யூ. பேர் எங்கேருந்து வரீங்க? பிரதிஷ்டலக்ஷ்மி என் பேர். நான் டவுனில் இருந்து வரேன். பாஸ்கர் தொண்டமான் தெரு. வருஷம் வருஷம் இந்த தேரோட்டத்துக்கு வந்துடுவியா? இந்த தேரோட்டத்தில் உனக்கு பிடிச்சதுன்னா எதை சொல்லுவேன்? நிறையா கடைலாம் பார்த்துருப்பேன். எனக்கு இருக்கிறதுலே கிச்சன் செட்டு தான் பிடிக்கும். நீ போன வருஷம் தேரோட்டத்துக்கு வந்திருந்தல்ல, அப்போ உனக்கு ஒரு பிடிச்ச பொருள்னு ஒன்று வாங்கியிருப்பல்ல, அது என்னதுன்னு சொல்லு. பலூன். இந்த வருஷம் அதை மாதிரி ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி குறிக்கோளோட இருக்கே, அப்படின்னா அது என்ன பொருள்? வாட்சு. இந்த கோவிலில் யானை இருக்குல்ல, தெரியும்ல, அது பேர் தெரியுமா? ஓகே, காந்திமதி. ஓகே, தேங்க்யூ. நேரத்துக்கு முந்தானத்து தான் பரதநாட்டியம் ஆடணும். அப்படியா? ஆமாம். நீங்கள் முந்தானத்து பரதநாட்டியம் பண்ணியிருந்தீங்களா? உங்களுக்கு பரதநாட்டியமில் இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கான காரணம்? ஜாலி தான் எனக்கு. டான்ஸ் எப்படி பண்ணியிருக்கீங்க? நான் பழகிட்டேன். இது வரைக்கும் எத்தனை அவார்ட்ஸ் வாங்கியிருப்பீங்க? கின்னஸ் 2, வேர்ல்ட் ரெக்கார்டு 2 பண்ணியிருக்கா. இப்போது ஸ்டேஜ் நேரத்து தான் முந்தானத்து தான் ஏறினான். அதில் அவார்ட்ஸ் வாங்கியிருக்கா? ஓகே, சூப்பர். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். சரி, எங்கேருந்து வரீங்க? என் பேர் சன்ரைஸ் ஆறுமுகம். தச்சனூரிலிருந்து வருகிறேன். தச்சனூர் வியாபார சங்கத்தில் இணை செயலாளராக இருக்கேன். சைவ வேளாளர் சங்கத்தில் துணைத் தலைவராக இருக்கேன். இந்த ஆணி பெருந்திருவிழாவில் தினசரி 10 நாட்களும் மிக சிறப்பாக அம்பாளுக்கு அபிஷேகம், சுவாமிக்கு அபிஷேகங்கள், மாலையில் கச்சேரிகள், இன்னிசை, பக்தி சொற்பொழிவுகள் எல்லாம் கேட்கறதுக்கு நாள்தோறும் வருவேன். மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். பக்தர்கள்லாம் நல்ல சந்தோஷமாக இந்த ஒரு 10 நாளும் மக்கள் வெள்ளம் பெருக பக்தி பரவசமாக இருப்பாங்க. கடைசி நாளாக ஆணி பெருந்திருவிழா தேரோட்டம் நடக்கும். அதில் லட்சக்கணக்கான மக்கள் பக்தி பரவசத்தோடு அவங்களாகவே தேர் இழுப்பாங்க. இந்த திருநெல்வேலியில் மட்டும்தான் பக்தர்களால் தேர் இழுக்கப்படுது. மற்ற ஊர்களெல்லாம்
கிரெயின் அந்த மாதிரி சப்போர்ட்டில் தான் தேர் ஓடும். திருநெல்வேலியில் மட்டும்தான் இந்த கிட்டத்தட்ட 500 ஆண்டுகளுக்கு மேலாக பழமையான தேரோட்டம் ரொம்ப பக்தி பிரசாதத்தோடு நடைபெறும். மக்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய வரப்பிரசாதம். பக்தர்களெல்லாம் நாளைக்கு தேரோட்டத்தில் வடம் பிடித்து அம்மையப்பன் அருள் புரிய வேண்டுமாய் உங்களை எல்லாரையும் விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நான் திருநெல்வேலி மேலே கருங்குளத்துலேருந்து வர்றேன். என் பேர் உடையார். வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? வருஷம் கலந்துக்கிடுவேன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் குறுக்குத்துறை சீன் கிராமத்தில். வருஷம் நான் கலந்துக்கிடுவேன். ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த சுவாமியை நான் சின்ன பிள்ளையிலேருந்தே வணங்கி வந்துகிட்ருக்கேன். தேரோட்டம்னா வெகு விமர்சையாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் ஜாதி இனம் எதுவுமே கிடையாது. ஒன்லி இறைவன் தான், இறை அருள் தான். எல்லாரும் வந்து ஒற்றுமையாக வடம் பிடிப்பாங்க. நல்ல உற்சாகமாக அம்பாள் சுவாமி எல்லா தேரையும் எடுத்து ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். வெளியூர்லேருந்தும் வருவாங்க. நாளைக்கு பாருங்களேன், ரொம்ப சிறப்பாக இருக்கும். நன்றி. வணக்கம். வணக்கம் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? ராஜேஸ்வரி. நாங்கள் டவுனில் தான் இருக்கோம். இப்போ சுத்தமலைக்கு போயாச்சு. இது நெல்லையப்பர் புகழ் சொல்ல ஒரு வார்த்தைகளே கிடையாது. அவர் நினச்சா ஒரு கண்ணீர் தான் வரும். நமக்கு மேலும் அவர் நம்ம வணங்கிட்டே இருந்தால் அது மேலும் நம்ம கேட்கவே வேண்டாம், அவரே எல்லாம் கொடுப்பாரு. நான் குழந்தை இல்லாமல் தான் நாங்கள் வந்தேன். பாட்டி தென்காசி அங்கேருந்துங்க வந்தேன். வருஷம் தேரோட்டத்துக்கு வந்து கலந்தேன். வருஷம் பாப்பா அடுத்து அவர் இங்கேயே நீ கூப்பிட்டு வந்தார். நாங்கள் நல்லா இருக்கோம். எனக்கு ஒரு வீடும் கொடுத்துட்டாரு. நம்ம எதுவுமே எதிர்பார்க்காம தான் வந்தோம். ஆனால் அவர் எல்லாமே எனக்கு கொடுத்தாரு. அதனால் அவருடைய பக்தியால் நாங்கள் ஆனந்தமாக இருக்கோம். சந்தோஷம். நன்றி. வணக்கம் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? எம் மணிவாலா, திருநெல்வேலி தச்சனூர்லேருந்து வருகிறேன். வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? ஆமாம், வருஷம் நான் தேரோட்டத்தில் கலந்து கொள்வேன். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? எதை சொல்கிறோன்னா, பக்தர்களால் வந்து நம்ம இங்கே தான் நம்ம கூட்டமாக அப்படி இழுக்கும் வடம் பிடித்து. அதனால் நிலையிலே 2வது இடம், 518வது தேரோட்டம். அது சொல்ல பெருமையாக இருக்குது. நெல்லை மக்களாக நான் சொல்கிறதுல. இந்த 9 நாளும் தொடர்ந்து வந்துடுவீங்களா? நான் இன்றைக்கி தான் இப்போ தான் வாரேன். 9 நாளில் ஃபர்ஸ்ட் நாள் இப்போ தான் வாரேன். இது வரைக்கும் எத்தனை வருஷமாக கோவிலுக்கு வந்துட்டு இருப்பீங்க? நான் 17 வருஷம் அப்படி தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கேன். இந்த கோவிலில் நிறையா சிறப்பு அம்சங்கள்லாம் இருக்குது, அற்புதங்கள்லாம் இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்சது, தெரிஞ்சது? இந்த மண்டபம் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் நந்தி அது. ஆமாம். வேறு ஆமாம், திருநெல்வேலி. ஆமாம். ஓகே, நல்ல காட்டு நெல்வேலி. தேங்க்யூ. வணக்கம் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நான் பாளையங்கோட்டை. என் பேர் மகா. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன். நெல்லைப்பர் தேர் நிலைக்கு விட்டுட்டு தான் எப்பவும் வீட்டுக்கு போவோம். நாங்கள் வடம் பிடிச்சி இழுத்து. இன்றைக்கி கங்காநாதரை பார்க்க வந்தோம். தர்மம் போடுறதுக்காண்டி வந்தோம். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க? பிடிச்ச விஷயமே அந்த வடை போட்டு இழுக்கிறது. தடை போடுங்க வடை. இந்த மெய்யன்பர்களே வடத்தை தூக்கி கொள்ளுங்கள், அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேரோட்டத்தில் அந்த வார்த்தை தான் எங்களுக்கு. இப்போ அந்த வார்த்தை இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, நாளைக்கு கண்டிப்பாக அந்த வார்த்தையை ஒழிக்கும்ல. காலையில் 6 மணிக்கு மெய்யன்பர்களே அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும். தேரோட்டத்தில் 9 நாள் தொடர்ந்து வந்துடுவீங்களா? 9 நாள் இல்லை, ஆனால் கங்காநாதருக்கு மட்டும் 8ஆம் திருவிழா, 9ஆம் திருவிழா தேரோட்டம். இந்த 2க்கு தான் எனக்கு அட்டன் பண்ண முடியும். தேங்க்யூ. எங்கேருந்து வரீங்க? என் பேர் குமார், திருநெல்வேலி. எனக்கு இந்த ஊர் தான் சொந்த ஊர். அனைத்து சிவபக்தர்களுக்கும் மனமார்ந்த வணக்கம். இந்த கோயில் வந்து 2000 ஆண்டு பழமை வாய்ந்த கோயில். ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன். இந்த அம்பாளுடைய பேர் காந்திமதி அம்பாள். அதாவது காந்திமதிங்கிற பேருக்கு எத்தனையோ அர்த்தங்கள் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு காந்தம், பிறரை வந்து காந்தம் மாதிரி இழுக்கிற ஒரு வசீகரமான தோற்றம் அவளுக்கு கிடைக்கும். காந்திமதி அம்மனை கும்பிட்டா காந்தம் வாங்க இல்லையா. அப்புறம் மதிநுட்பமும் நல்லா இருக்கும். அவள் வந்து நின்ற கோலம் அங்கே வந்து தைரியம், நல்ல ஒரு பெண்ணுக்கு தைரியம், நல்ல அழகாக அருள்வாளிப்பா. அவர் அது கும்பிட்டு போனாங்க, திருமண தடையெல்லாம் நீங்கும். இங்கே ஒரு பொல்லா பிள்ளையார்னு ஒரு பிள்ளையார் இருக்கார். அவரை கும்பிட்டா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். இது 2000 ஆண்டு பழமையான ரொம்ப சக்தி வாய்ந்த தலம். எல்லாரும் வாழ்க்கையில் ஒரு நாள் வந்து கும்பிட்டு போக வேண்டிய இடம். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற ஸ்தலம். எல்லா மக்களும் நல்லா இருக்கணும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.
நன்றி. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் திருநெல்வேலி தான், பெருமாள்புரத்துலேருந்து வரேன். இந்த புதிய தேரோட்டம் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டு இருக்கிறது. திருநெல்வேலிக்கு காரணம் நெல்லையப்பர் கோயிலில் நெல்லுக்கு வேலியிட்டனா திருநெல்வேலி என்று பெயர். இங்கே சிறப்பான வனம் மூங்கில் வனம், வேணுநாதர் பேர், அம்பாள் பேர் காந்திமதி அம்பாள். மிக அற்புதமான சிறப்பாக உள்ள அந்த புதிய தேரோட்டத்தை எல்லாரும் கண்டுகளித்து நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுடைய அருளை பெற்று வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு. நன்றி. வணக்கம் மேம், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் பிரமு, திருநெல்வேலி தான். எனக்கு பாரதியார் தெருவில் இருக்கேன். கோயிலுக்கு அடிக்கடி வருவேன், முந்தி வருவேன். இப்போ வயசாகி போச்சு, 80 வயசு ஆகும். திருவிழா நேரில் இன்றைக்கி கங்காளநாதர் பார்க்கணும் ஆசையோடு வந்து சாமி நல்லா கும்பிட்டேன். கச்சேரி கொஞ்சம் நேரம் கேட்டேன். கேட்க கோயிலுக்கு வந்தாலே ஒரு மனசு நிம்மதி, ஒரு கவலை இதெல்லாம் போய் பறந்து போயிடும். வீட்டு நினைப்பே இருக்கணும், சந்தோஷமாக இருக்குது. கோயிலுக்கு வந்தாலே மன நிறைவு கிடச்சி, கவலையெல்லாம் எங்கேயோ போயிடும், சந்தோஷமாக இருக்குது. வணக்கம் சார், உங்கள் பேர் எங்கேருந்து வரீங்க? என் பேர் நாகராஜன். நான் தாளையத்துலேருந்து வரேன், தாளையத்து சங்கர் நகர். வருஷம் தேரோட்டத்தில் கலந்துப்பீங்களா? வருஷம் பகவானுக்கு பார்க்குறது, அதை விட என்ன வேலை இருக்குது? கண்டிப்பாக பார்க்கணும், பார்த்தே ஆகணும். இந்த தேரோட்டத்தில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம்னா எதை சொல்லுவீங்க? தேரோட்டத்தில் பிடிச்ச விஷயம் எதை சொல்ல? எல்லாமே பிடிச்ச விஷயம்தான். எது பிடிக்கலன்னு சொல்ல முடியும்னு சொல்லுங்கள்? யாராலும் எதுவுமே மறுக்க முடியாது. எல்லா விஷயமே பிடிக்கும், அவருக்கு பிடிச்ச எல்லா விஷயமே பிடிக்கும். இந்த தேர் பார்க்குறதுக்கே 1000 கண்கள் வேணும் பார்க்கறதுக்கு. இது வரைக்கும் எத்தனை வருஷம் இந்த கோயிலுக்கு வந்திருக்கீங்க? எனக்கு சொந்த ஊர் இதுதான், தாளையத்து தான். நிறைய டைம் வந்திருக்கேன். எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 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 5, 6, 7 தேரோட்டம் பார்த்துட்டேன். இந்த 9 நாள் தொடர்ந்து வந்துடுவீங்களா? இல்லை, நடுவில் ஒரு 3 நாள் வந்தேன். நடுவில் கம்பெனிக்கு போக வேண்டியது வந்துருச்சு, அதனால் பார்க்க முடியல. இந்த கோவிலில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் நிறைய சிறப்பம்சங்கள்லாம் இருக்குது, அதில் உங்களுக்கு பிடிச்சதுன்னா எதை சொல்லுவீங்க? என்னோட சிறப்பு அம்சம்னு இந்த கோயிலில் சொன்னீங்கன்னா நந்தி பகவான் மாக்காலை. இப்போ அதுக்கு கலர் கொடுத்துட்டாங்க. முந்தி நந்தி பகவான் வந்து வளர்ந்தது, நாளுக்கு நாள் வந்து வளர்ந்ததுன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நம்ம நந்தி பகவான் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம காந்திமதி அழகாக சொல்கிறதுக்கெலாம் நிறைய இருக்குது. நன்றி. தேங்க்யூ. வணக்கம். கடந்த 2001ஆம் வருடம் வந்து இந்த கடை திறப்பு விழா நடந்த சமயத்தில் நான் இங்கே வந்து அறிமுகமானேன். அதிலிருந்து இன்னை வரைக்கும் சுமார் 24 வருஷமாக தொடர்ந்து இந்த கடைக்கு தான் நாங்கள் வந்துட்டுருக்கோம். ஏன்னா நம்பிக்கை நாணயம்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அவங்கள்ட்ட வந்து ஒரு புன்சிரிப்பு இருக்கும். அந்த புன்சிரிப்புக்காக சுற்றி உள்ள எல்லா மக்களுமே நாங்கள் எடுத்து சொல்லி இந்த கடையை தான் வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி மனிதர்கள்ட்ட ஒரு உயர்ந்த பண்பும் அவங்கள்ட்ட நிறைஞ்சிருக்கிறதுனால இந்த கடையை தவிர எங்கேயுமே யாரும் போகக்கூடாது அப்படிங்கிற மனநிலையை எல்லாருமே கொண்டு வந்துட்டாங்க. தங்கம் வந்து எங்கே போனாலும் இது மாதிரி தங்கத்துக்கு கேரண்டி கிடையாது. எந்த பேங்குக்கு எங்கே போனாலும் சரி, இது வரைக்கும் ஒரு சிறு மாற்று கருத்து கூட சொன்னது கிடையாது. அப்படி ஒரு தங்கத்துக்கும் உதாரணமாக திகழ்கிறாங்க. தங்கம் போன்ற குணமும் கொண்ட ஒரு முதலாளி இருக்கிறதுனால இங்கே வந்து வாடிக்கையாளர்கள் எப்பவும் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்காங்க. மிகப்பெரிய லெவலில் இன்னும் அவங்க வளருவாங்க. அதுக்கு காரணம் அவங்களுடைய அணுகுமுறையும் அவங்களுடைய சேவையும் வந்து மக்கள் விரும்புகிறாங்க. இதனால் பிற்காலத்தில் வந்து அவங்க வந்து பேர் சொல்ல நான் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு சிகரத்தை தொடுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நான் கோபாலசமுத்திரம் சேர்மனாக இருக்கேன். அந்த ஊரை சுற்றி அத்தனை பேருமே இந்த கடைக்கு தான் வர்றாங்க. இங்கே வந்தவங்க இந்த கடையை விட்டு வெளியவே போக மாட்டாங்க. அப்படி ஒரு அணுகுமுறை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. நன்றி. வணக்கம், என்னுடைய பெயர் கோடீஸ்வரன். நாங்கள் திருநெல்வேலி மேல்ரதியில் கடந்த 24 வருஷமாக கடை நடத்தி வந்துட்டுருக்கோம். எல்லா மக்களும் நல்லபடியாக ஆதரவு கொடுத்துருக்காங்க. எல்லா மக்களுக்கும் என்னுடைய தேரோட்ட திருவிழாவுக்கான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.